வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி குலதெய்வம் நம்மளோட வேண்டுதலை எந்த அளவுக்கு உண்மையாக ஏற்றுக்குமோ அதுக்கு நிகராக நம்மளோட முன்னோர்களும் நம்மளோட வேண்டுதலை நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க. இப்போது முன்னோர்களை எப்படி வழிபடுறது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன பண்ணினா அவங்களோட பரிபூரண அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம பண்ணுற தப்பு எல்லா நாளும் வாசலில் கோலம் போடுறது. வெள்ளிக்கிழமை எப்படி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு மகாலட்சுமியை வரவழைக்கிறோமோ அது மாதிரி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வரணும்னா வாசலில் தயவு செஞ்சு கோலம் போடாதீங்க. நீங்கள் கோலம் போடுறது அவங்க வர்றதுக்கு ஒரு தடையாகவே அமையலாம். அதனால் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுறத தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அடுத்தது, முன்னோர்களை வழிபடுறவங்க அமாவாசை அன்னைக்கு தலை குளித்து விரதம் இருந்து அவங்கள நினச்சி சாப்பாடு செஞ்சு அவங்களோட மகனோ மகளோ அவங்களுக்கு பரிமாறினீங்கன்னா உங்களுக்கு பரிபூரண ஆசையும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, முன்னோர்களை வழிபடுறவங்க மட்டும்தான் இதை செய்யணும். பெற்றவர்கள் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா அம்மா அப்பா இருக்கும்போது முன்னோர்களை நினச்சி அவங்க தான் வழிபடணும். நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அம்மா அப்பா தான். தாத்தா பாட்டி இருக்கிறவங்க அவங்களோட கணவன் மனைவி அவங்க தான் வணங்கலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சியோ இல்லை தலைக்கோ குளிக்க வைக்காதீங்க. ஏன்னா பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது தீபாவளி தினத்தன்னைக்கு மட்டும்தான் அதை நம்ம செய்யலாம். மற்ற அமாவாசை நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அது மாதிரி இலை போட்டு படைப்பாங்க. ஒரு சிலர் வருஷம் நிறைய தினத்துக்கு இலை போட்டு படைப்பாங்க. ஆனால் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினத்தில் மட்டும்தான் முன்னோர்களுக்கு இலை போட்டு படைக்கணும். ஒரு வருஷத்தில் 3 தடவைக்கு மேலே வீட்டில் இலை போட்டு படைக்கிறது நமக்கு நல்லதில்லைங்க. இதெல்லாம் என் பாட்டி எனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நான் என்னென்ன சொல்லணும் அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமாவாசை தினத்தை பற்றி இன்னும் பல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.